ஹலோ வியூவர்ஸ், இது பாருங்கள், சௌசௌ பொரிச்ச கூட்டு பாருங்கள். இது சௌசௌ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு, தண்ணியில் இது போட்டு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் பண்ணணும். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொல்கிறேன். தேங்காய், ஓகேவா? தேங்காய் இந்த பாருங்கள், இந்த கப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த கப்பில் 3/4 தேங்காய் துருவினது, அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி, இதை எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு, சரிங்களா? அதை போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இது வெந்தப்புறம் இதில் இதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி ஒரு 2 செகண்டு கொதிச்சா போதும். அப்புறம் இந்த கப்பு நிறையா பருப்பு இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இது தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அரைச்சி விட்ட சாம்பார். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க பாருங்கள், முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார். இதில் முருங்கைக்காய் கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதில் தனியா, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா தனியா ஸ்மெல் தான் நல்லா இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் மிளகு, 1/2 ஸ்பூன் இது வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? காஞ்ச மிளகாய் ஒரு 4, அப்புறம் தேங்காய் 1 கப்பு. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் இதை இந்த முருங்கைக்காய் தண்ணியிலேயே பாதி வெந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி போட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்புறம் மிடில்லையே உப்பு சேர்த்துக்கலாம், ஃபஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இது 3/4 வந்தப்புறம் ஒரு 75% வெந்தப்புறம் இந்த அரைச்சதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு 1 கப்பு, இதே மாதிரி நான் இப்போ காட்டினேன் இல்லைங்களா, அதே கப்பில் தான் இதுக்கும் போட்டிருந்தேன். அதாவது 1/2 கப்பு நம்ம எடுத்தோம்னாக்கா மீதி 1 கப்புக்கு தண்ணி போட்டு நல்லா குழைச்சி வேக வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஈக்குவலாக வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். கடுகு, திருப்பி ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும் இந்த சாம்பார், நல்லாயிருக்கும். இதுக்கு அந்த கூட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் பொட்டேட்டோ பொரியல் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு வீடியோவில்